find the centroid of the given area. Okay, find the centroid of the given area. So first totally எந்த ஏரியாக்குன்னு கவுண்ட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் ஏரியா 1, திஸ் இஸ் ஏரியா 2, இதெல்லாம் நம்மளுக்கு இருக்க வேண்டியது. திஸ் இஸ் ஏரியா 3, இதெல்லாம் பாசிட்டிவ் ஏரியா. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் நெகட்டிவ். இந்த ஏரியா மட்டும் என்ன பண்ணணும், செமி சர்க்கிள் மட்டும் ரிமூவ் பண்ணணும் இதிலிருந்து. ஸோ டோட்டலி 4 ஏரியாஸ் டு ஃபைண்ட் த சென்ட்ராய்ட். ஸோ ஏரியா 1 ஃபார் ரெக்டாங்கிள். ஓகே, ரெக்டாங்கிள், திஸ் இஸ் a B1, this is the D1. Okay, this is B1 into D1. So 24 into 24. Okay, 576. So the center point கண்டுபிடி. ஸோ ஆரிஜின் பாயிண்ட் நம்ம எதுவும் பார்க்கணும், எக்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இதை பொறுத்து தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எல்லா இதுக்குமே ஆரிஜின் தான் போகணும், 0,0லேருந்து. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இது பேரலைன்னா இங்கே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது 24/2. ஓகே, B1/2. ஸோ 24/2 12. ஸோ ஒய் ஆக்சிஸ் வந்து பார்க்கணும். ஒய் ஆக்சிஸ் வந்து என்ன பண்ணால் இங்கே இருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக இருக்குது. ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் போகணும். ஸோ இந்த 24 அப்படியே ஆட் பண்ணிக்கணும். 24 + D1/2, 24 + D1/2. ஸோ அப்போ தான் வந்து இந்த பாயிண்ட் அடைய முடியும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஆரிஜின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 12,36. ஓகே, 12,36 தான் ஆரிஜின்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, அதுதான் வந்து எக்ஸ் பார். ஓகே, ஸோ 12 + D1/2, 12 + 24 + 2 is 36. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, so of BH, of B2 H2, of into B is 12. Okay, B2 is 12, D2 is 24. Okay, so 144. ஸோ எக்ஸ் பார் கண்டுபிடிங்க. எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கவர் அங்கே போகணும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே 24 + இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கணும். ஓகே, B/3. ஓகேவா? B2/3. ஓகே, 24 + B2/3. இங்கே டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே எழுதிக்கணும். 24 எழுதிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் 24. ஓகேவா? ப்ளஸ் இங்கே வந்து இங்கே தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே வரும்போது B2/3. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இங்கே கவர் ஆகும். ஓகேவா? ஸோ 24 + B2/3. ஸோ 24 + B2 is 12/3. ஸோ 28. ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சி ஒய் வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். ஸோ ஒய்க்கு என்ன பண்ணும் 24. அதே மாதிரி ஒய்க்கு 24. ஆனால் இங்கேருந்து டிஸ்டன்ஸ் வந்து என்னது, இது இருக்குது டிஸ்டன்ஸ் 24. ஸோ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கும் H2/3. ஓகே, திஸ் இஸ் H2/3. 24 + H2/3. அப்போ தான் இந்த ஆரிஜின் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 24 + H2 is 24/3. ஸோ 32. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் பாயிண்ட். ஸோ ட்ரையாங்கிள் வந்து ஏரியா இங்கே இருக்குது. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இங்கே பார்க்கணும் எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்க பாயிண்ட். ஸோ இங்கே பேரலாக இருக்குது. ஸோ இந்த ஸோ இங்கே ஸ்ட்ரைட்லேருந்து வரனால என்ன பண்ணும், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 2/3. சாரி, ஏரியா இஸ் B3. ஓகே, ஏரியா கண்டுபிடிக்கணும். அடுத்தது ட்ரையாங்கிளுக்கு. ஸோ ஆஃப் BH, ஸோ ஆஃப் இன்ட்டு 36 × 24. ஸோ 36, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 36, இது 24. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் 36, ஒய் ஆக்சிஸ் 24. ஸோ 432. ஸோ எக்ஸ் பார் வந்து 2/3 B3. ஓகே, இங்கேருந்து வந்ததுனா தான் இது. ஓகே, இங்கேருந்து போகிறனால என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2B/3ன்னு போடணும். 2B3/3. ஓகே, ஸோ 2/3 × B3. ஸோ 2/3 × எக்ஸ் ஆக்சிஸ் போடுறோம் 36. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இங்கே பேரலாக இருக்கும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது பேரலாக தானே, இந்த இதில் போகணும். எக்ஸ் ஆக்சிஸ் மூவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு. ஓகே, இங்கேருந்து இந்த பக்கம். ஸோ அப்படின்னா 2B/3. ஸோ அதே இங்கேருந்து மூவ் பண்ணோம்னா இந்த சைடு இருந்து மூவ் பண்ணால் B/3. இந்த சைடு இருந்து போனோம்னா 2B/3. ஸோ ஏரியா எங்கள் பக்கம் அதிகமாக இருக்கிற சைடு வந்து B/3. ஏரியா கம்மியாக இருக்கிறதுனா டிஸ்டன்ஸ் அதிகமாக போனால் தான் சென்டர் ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் 2B/3. ஓகேங்களா? ஸோ 2B/3. ஸோ 24 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஒய் டிஸ்டன்ஸ். ஸோ ஒய்ங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் போகணும். ஸோ அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 2/3 H3. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் போகணும்னா ஓகேங்களா 2. அதே மாதிரி அதுக்கு சென்டர் பாயிண்ட் ரீச் ஆகணும், இங்கே போகணும். ஓகே, இந்த ஆக்சிஸ், இந்த டிஸ்டன்ஸ் ஒய், இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஓகே, 2/3 2/3 × H3. ஸோ 2/3 × 24 16. ஓகே, 24 16. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஏஎக்ஸ் பார் ஏஒய் பார் கண்டுபிடிக்கும். ஸோ ஏ வந்து எக்ஸ் பார் மல்டிப்ளை பண்ணுறோம், 6912. ஸோ ஏஒய் பார் 20,736 கிடைக்குது. இங்கே வந்து 144 × 28, 144 × 28, 432. ஸோ இங்கே வந்து 144 × 32, 4,608. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 432 × 24. ஸோ 10,038, 432 × 16. ஸோ 6,912. ஸோ ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து செமி சர்க்கிள் ஒன்று இருக்குது, அது கண்டுபிடிக்கணும். செமி சர்க்கிள் ஏரியா வந்து πr²/2 5 4. ஸோ 5 × ரேடியஸ் இஸ் 6. ஓகே, ரேடியஸ் வந்து 6 கொடுத்துருக்காங்க. 6/2. ஸோ 56.55.
ஸோ இதில் எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இந்த டிஸ்டன்ஸ், ஓகே, எக்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ டோட்டல் வந்து 12 தான். இந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து இது டிஸ்டன்ஸ் 12. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், 6 + 6, ஓகே, 12 யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக 12. ஒய் அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் போகணும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஒயில் வந்து பண்ணால் இந்த பக்கம் 24 + 4r/3 20, இது வரைக்கும் 24. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4r/3 4 r4/3 so 24 + 4r is 6, so divided by 3 so 26.55. so ax bar is 56.5 into 12, so 678.6. so அதே மாதிரி இங்கே ஏரியா கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகே, ay bar ஏரியா கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ சென்ட்ராய்டு பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, x bar is equal to a1 x1 plus a2 x2 plus a3 x3 minus a4 x4. ஸோ இந்த ஏரியா வந்து ரிமூவ் பண்ணணும், ஃபோர்த் ஏரியாவை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஏரியா வந்து a1 plus a2 plus a3 minus a4. ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ஏரியா வேல்யூ எழுதிக்கிறோம். ஸோ டோட்டலுக்கு சம் பண்ணும்போது 20,633.4. ஸோ சம் ஆஃப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1095.45. ஸோ இது சிம்பிளை பண்ணால் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 18.8355 mm. ஸோ அடுத்து சென்ட்ராய்டு பாயிண்ட் ஒய், சென்ட்ராய்டு பாயிண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும், a1 y1. ஸோ அது ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஏரியா நம்மளுக்கு டோட்டலாக வந்து சம் ஆஃப் இது வந்து 30,745.836, இங்கே 1095. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் சென்ட்ராய்டு பாயிண்ட் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு 28.0668 mm. ஸோ டோட்டல் சென்ட்ராய்டு பாயிண்ட் இஸ் value is mm. Unit is C of x bar comma y bar is equal to 18.8355 comma 28.0668 mm. Okay, இதுதான் centroid point of the given area. Okay, ஸோ இங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா எக்ஸில் வந்து 18 எங்கே இருக்கும் பாருங்க, எக்ஸில் வந்து 18, ஸோ 24 18 இங்கே இருக்கும். ஓகேவா. ஸோ டோட்டல் 24 18, y axis வந்து 28. ஸோ 12 is a 24, ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஓகே, இதுதான் சென்ட்ராய்டு பாயிண்ட் ஆஃப் த கிவன் ஏரியாஸ். ஓகேவா. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 18, ஓகே, 18 இந்த பக்கம் 18 மூவ் பண்ணோம். ஸோ 18 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 12, ஸோ 24, சாரி இங்கே வரும். ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 18, இங்கே வந்து டோட்டல் 24, 18 போல் இங்கே 12 + 18, ஓகே, 18.8 இந்த ஒட்டி வரும். ஓகேவா, இந்த ஏரியா ஒட்டி வரும் 18.8, 28 போல் இருந்து இது 24. ஓகேவா, இது 24 அப் டு 24, 28 போல் எங்கே வரும் 24, இது 24 6 வந்து 32, இந்த இதுக்குள்ளேயே சர்க்கிள்குள்ளேயே வர மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த ஏரியாவில் வர மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் த கிவன் ஏரியாஸ். ஓகேவா. ஸோ இதை தாண்டி வரும், கொஞ்சம் செமி சர்க்கிள் தாண்டி வரும். நான் செமி சர்க்கிள் வரைக்கும் 18, ஸோ 18.8 போது கொஞ்சம் வெளியே வரும். இது 28 போது இது வரைக்கும் 24. ஓகே, 24 இந்த செமி சர்க்கிள் சேர்த்துனா 30 வந்துடும். ஸோ 30க்கு உள்ளே வந்துடும். ஸோ அப்படின்னா செமி சர்க்கிள் கட் ஆகி இந்த ஏரியாவில் வர மாதிரி இதுதான் சென்ட்ராய்டு பாயிண்ட் எக்ஸ் பார் காமா ஒய் பார் இருந்தால் இதுதான் சென்ட்ராய்டு பாயிண்ட் ஆஃப் த கிவன் ஏரியா. இதை வந்து மார்க் பண்ணணும் டயக்ராமில். ஓகேவா. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராப்ளம் வாண்ட் டு மென்ஷன் த இன் டயக்ராம். ஸோ இது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வேல்யூ எழுதி யூனிட் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். ஓகேவா, தேங்க்யூ.